ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தான் நம்ம எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு சரியான அளவுகளோட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது கூட செஞ்சு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா அடுப்பில் வச்சு சூடாகிடுச்சு. ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம். அதே கடையில் ஒரு கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, உளுந்தம் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிடலாம். அரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்காங்க. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். கருப்பு எள்ளு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்காங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது ஒரு 150 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிளகாயை வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூளாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வறுத்தா போதும். கட்டியாக இருந்துச்சா லைட்டாக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்காங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்து இதையும் லைட்டாக வறுத்துக்காங்க. அரைச்ச பிறகு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேற்கொண்டு நீங்கள் பத்தலைலாம் சேர்த்துக்கோங்க. உப்பு வறுபட்டுருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த ஜாமான் எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு 3 திருப்பி போட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்பவும் குறைன்னு இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் நரன்னு லைட்டாக இருந்தால் போதும். இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி பொடி அரைச்சிட்டோம் பாருங்கள். இதே போல் நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு 5-6 மாதம் வரைக்கும் கூட நமக்கு வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இட்லி தோசைக்கு சட்னியே தேவையில்லைன்னு இட்லி பொடியே கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வேறு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.